ரைட் சார். பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, எத்தனை பேத்துக்கு தூங்குறது பிடிக்கும்? ரைட். ஏன் அதை பிடிக்குது? எதை வேணாலும் சொல்லலாம், உங்க வாத்தியார் இல்லை, உங்களுக்கு மார்க் இல்லை, இதெல்லாம் எதுவும் இல்லை. ரைட்டா? எதுக்காக தூக்கம் பிடிக்குது? ஒவ்வொருத்தரா சொல்லணும். நீங்களா எந்திரிச்சு சொல்லுங்க. சொல்லுங்க. தூக்கம் எதுக்காக வருது? நிம்மதியா இருக்கணும். ரைட். நிம்மதியா இருந்தா தூக்கம் வருமா? சொல்லுங்க. கனவு காணணுமா? எப்படி கனவு காணணும் சார்? எல்லாருமே சத்தமா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. எதுக்காக கனவு காணணும் சார்? தூங்குனா கனவு வரும் சார். ரைட், ஓகே. இந்த 1 மணி நேரம் நான் தூங்காம இருப்பேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? இதுல எத்தனை பேர் போய் சொல்றீங்க? சிச்சுவேஷன் டிபெண்ட்ஸ். ரைட். அதாவது நான் தூங்காத மாதிரி நடத்தினேன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. ரைட்டு தானே? இப்ப தூங்காத மாதிரி எப்படி நடத்தலாம்? மந்தமா நடத்தணுமா? ஜாலியா. ரைட். சரி சார், இந்த ப்ரோக்ராம் எதுக்காக உங்களுக்கு போட்டிருக்காங்க? ஆல்மோஸ்ட் இது 2வது நாள் நினைக்கிறேன், கரெக்டா? 2வது நாள் மத்தியான கிளாஸ்ல நம்ம எதுக்காக இந்த ப்ரோக்ராம் வந்திருக்கோம்? வந்தோடனே சொல்லியிருப்பாங்க, இதுக்காக தான் நாங்கள் இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறோம், இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரைட். என்னென்ன ப்ரோக்ராம், என்னென்ன கிளாஸஸ் இது வரைக்கும் அட்டன் பண்ணீங்க, அதனால என்ன கற்றுக்கிட்டீங்க? தமிழ். சரி, ரைட்டு. ஒரே ஒரு கேள்வி, இவ்வளோ படிச்சீங்கல்ல இந்த 5 நாள்ல, இது உங்க வாழ்க்கைக்கு எங்கெங்கெல்லாம் பயன்படும்? தமிழ் படிச்சீங்க, இங்கிலீஷ் படிச்சீங்க, மேக்ஸ் படிச்சீங்க, ரைட்டா? ஆனா நம்ம இந்த சப்ஜெக்ட், இந்த செஷன் மட்டும் நம்ம படிக்க மாட்டோம். என்ன பண்ண போறோம்? கத்துக்க போறோம். ரைட்டா? இவ்வளோ நாள் நீங்க படிச்சது வேற, இப்ப கத்துக்க போறது வேற. படிக்கிறதுக்கு கத்துக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? ஸ்கூல்ல படிச்சோம் சார், காலேஜ்ல படிக்க போறோம் சார். படிக்கிறதுக்கு கத்துக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? படிக்கணும்னா மண்டையில ஸ்டோர் பண்ணுமா? அதான் செய்யறது இல்லையா? சரி, ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாமா? சரி, ஓகே. எத்தனாவது படிச்சு முடிச்சீங்க? 12th. 10வது எத்தனை சப்ஜெக்ட் படிச்சீங்க? 5 சப்ஜெக்ட்ல ஒரு சப்ஜெக்ட்ல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் சொல்லுவோம், உட்காருங்க. 5வதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட், மேக்ஸ்ல ஏதாவது ஒரு ஃபார்முலா சொல்லுங்க. சரி, ஓகே. பிசிக்ஸ் 12th படிச்சீங்க. 5வது பாடம் என்னது? ரிகிட் ஏதோ என்னமோ வரும். ரைட், ஓகே. நீங்க மேக்ஸ், 12th மேக்ஸ். 6வது சாப்டர் என்னது? ட்ரிக்னாமெட்ரி. sin θ by cos θ என்னது? tan θ. 1/tan. ரைட். சரியா? சயின்ஸ் எவ்வளவு படிச்சீங்க? படிச்சோம், ஞாபகம் இல்லை, இருக்கா இல்லையா? சரி, ஓகே. சின்ன குழந்தையா இருக்கும்போது ரைம்ஸ் படிச்சிருக்கீங்களா? ஏதாவது ஒரு ரைம் சொல்லுங்க பாப்போம். ஒருத்தர் சொல்லுங்க. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். ரைட், ஓகே. தமிழ்ல ரைட். இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி படிச்சது?
சரி, 12வது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருப்போம், ரைட்டா? அப்போ படிச்சது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கு, 2 மாசத்துக்கு முன்னாடி படிச்சது ஞாபகம் இல்லையா? இன்னமும் நல்லா சொல்லணும்னா 5வது வரைக்கும் நீங்க படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கும், அதுக்கப்புறம் படிச்சது எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஏன்? ஏன்னா சொல்லுங்க சொல்லுங்க. ஏன்னா விவரம் தெரியாம படிச்சதுனால நல்லா படிச்சீங்க. நீங்க சொல்லுங்க, ரைட்டா? 5வது வரைக்கும் நம்மளுக்கு பரீட்சைன்னா என்னன்னு தெரியாது, ரைட்டா? மார்க்குன்னா என்னன்னு தெரியாது. வீட்டில் அப்பா அம்மா என்ன மார்க் வாங்கினேன்னு கேட்டிருக்க மாட்டாங்க, எப்படி பரீட்சை எழுதுனேன்னு கேட்டிருக்க மாட்டாங்க, ரைட்டா? ஆனா 6வதுல இருந்து 12வது வரைக்கும் நம்ம பாடத்தை கத்துக்கல, மார்க்குக்காக படிச்சீங்க, ரைட்டா? ரைட். பிசிக்ஸ்ல எல்லாத்துக்கும் ஒரே ஒரு லா ஞாபகம் இருக்கும், என்னது? நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா. ஆனா அதுக்கப்புறம் இருக்கிற லாலாம் தேர்ட் லா தெரியும், அதுக்கப்புறம் செகண்ட் லா, ரைட். இதெல்லாம் என்ன பண்றோம் நம்ம? மார்க் மார்க் மார்க்னு வந்ததுனால நம்ம பாடத்தை சரியா கத்துக்காம போயிட்டோம், ரைட்டா? இன்னைக்கு நம்ம இந்தியாவிலே பெரிய பதவின்னு சொல்லக்கூடியது என்ன? அரசியலை விட்டுருங்க, அரசாங்கத்துல வைக்கக்கூடிய பெரிய பதவி என்னது? அரசியலை தான் விட்டுருங்கன்னு சொல்லிட்டேன்ல. அரசாங்கத்துல இருக்கக்கூடிய பெரிய பதவி பிரசிடென்ட்டும் எலெக்ட் பண்ணும் சார், சிஎம்மும் எலெக்ட் பண்ணும், இவங்களாம் மக்களால தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அரசாங்க அதிகாரின்னு சொல்லக்கூடிய ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்சிஎஸ், ஐஎஃப்எஸ் எல்லாமே. இதுக்கு பாடத்திட்டம் இருக்கா? இருக்கு. என்னன்னு தெரியுமா? என்னது சொல்லுங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறவங்களுக்கான பாடத்திட்டம் என்னது? 6th to 10th, 12வது வரைக்கும் கூட இல்லை, 10வது வரைக்கும் தான். நம்ம எப்போ படிக்கிறத நிறுத்தினமோ அதுல இருந்து தான் சிலபஸா வச்சிருக்காங்க, ரைட்? ஸோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும்னாலோ ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஆகணும்னாலோ நீங்க படிக்க வேண்டிய பாடம் என்னது? 6வதுல இருந்து 10வது வரைக்கும் தான், ரைட்டா? ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணாதனால இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் வர மாட்டேங்குது. எதனால? படிச்சதுனால மட்டும். இப்போ நம்ம சில விஷயங்களை கத்துப்போம், படிக்கலாம் வேண்டாம், ரைட்டா? உங்களுக்கு தேவைன்னா மட்டும் நோட்ல எழுதுங்க, இல்லைனாட்டி வேண்டாம், ரைட்டா? கிளியர்? சரி சார், இன்னைக்கு நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நவீன காலகட்டத்தில் இருக்கக்கூடிய புதிய தொழில்நுட்பங்கள் என்னது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு, மெஷின் லேர்னிங்னு சொல்லக்கூடிய இயந்திர கற்றவியல், ரைட்? ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு நியூ டெக்னாலஜின்னு சொல்றாங்க. பார்ப்போம் என்னன்றது, ரைட்? நெக்ஸ்ட் ஸ்லைட். ரைட் சார், எல்லாருமே போன தடவை ஆப்டிடியூட்லாம் படிச்சு ரொம்ப டென்ஸ்டா இருப்பீங்க, ரைட் தானே? நானும் திரும்பவும் அதே மாதிரி ஆரம்பிச்சேன்னா, நெக்ஸ்ட் ஸ்லைட். ரைட் சார், இதை ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா ஒரு ஆங்கில வார்த்தை கிடைக்கும், ரைட் சார்? நெக்ஸ்ட். சாரி, மெதுவாக அழுத்தணும், ஒரு தடவை அழுத்தினா போதும். நெக்ஸ்ட் போங்க. நெக்ஸ்ட் விட்டுருங்க, அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட். பட்டர். நெக்ஸ்ட். என்ன சார் வேக வேகமா சொன்னீங்க? அதே படத்தை தான் காமிச்சிருக்கேன். எக்ஸாக்ட்லி. அதை இங்கிலீஷ்ல ரோ அப்படின்னு சொல்லுவாங்க, துடுப்பு போடுறத ரோ பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க, ரோபோட், ரைட் சார்? எல்லா சிம்பிளான விஷயம் வரும்போது நம்ம டக்கு டக்குன்னு பதில் சொன்னோம். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் கஷ்டமா திங்க் பண்ணும்போது பதில் வரல. அப்போ நம்ம எல்லாமே இப்படிதான் திங்க் பண்ணோம், ரொம்ப சிம்பிளா
நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்குமோ அதை வச்சு மட்டும் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு விடை கிடைக்கும். ரைட்? நெக்ஸ்ட். ரைட் சார். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பகுதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஒன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? செயற்கை நுண்ணறிவு, ஏஐன்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் வந்து அதில் பயன்படுத்தக்கூடிய டூல்ஸ். ரைட்? தேர்ட் ஒன்று சைபர் செக்யூரிட்டி. ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ரோக்ராமிங். ரைட்? இதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ரைட் சார்? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட். ரைட் சார். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னது? யூடியூப். ரைட். நெக்ஸ்ட். இதை படிக்க முடியுமா? Have you seen YouTube suggesting videos for you? நீங்க யூடியூப் எல்லாரும் பார்ப்பீங்களா? பார்க்கும்போது உங்களுக்கு தேவையான வீடியோஸ் மட்டும் வருமா, இல்லை எல்லா வீடியோ வருமா? எல்லா வீடியோ வருமா? 2-3 தடவை பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பார்க்குறீங்களோ அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் தான் வரும், மற்ற வீடியோஸ் எல்லாம் வராது. ரைட்டா? கிளியர்? நெக்ஸ்ட். ஸோ இது எப்படி வருதுன்றது நம்மளுக்கு தெரியாது, ஆனா வருது. இதை நம்ம எப்படின்றத பார்க்க போறோம். நெக்ஸ்ட். நெக்ஸ்ட். ரைட் சார். முன்னாடி இன்னும் இருக்கு. எதனால நடக்குதுன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நெக்ஸ்ட். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச படம். ரைட்? என்னது? இதை எதுக்கு போட்டிருக்கேன்னு தெரியுமா? ரோபோட்டுக்காக. இது எப்போ வெளிவந்ததுன்னு தெரியுமா? 2010. இப்போ பார்த்ததுனால. ரைட். நெக்ஸ்ட். இருங்க, இது எப்போ வந்தது? 2000. அப்படியா? சரி. என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து 1983. ரைட்டா? இப்ப கணக்கு பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு 40 வயசு தாண்டிட்டேன். நெக்ஸ்ட். 1984 இந்த படம் வந்துருச்சு. ரைட்டா? நம்மலாம் பிறந்திருக்கவே மாட்டோம், நான் இல்லை நீங்க. கரெக்ட் தானே? ரைட் சார். அப்ப இந்த ஏஐ தொழில்நுட்பம் நம்மளுக்கு எப்ப இருந்து தெரியும்? உங்களுக்கு தெரியறது சொல்லுங்க, அங்க இருக்கிறத சொல்லாதீங்க. உங்களுக்கு எப்ப தெரியும்? 2022 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் லைன். ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் நீங்க இதெல்லாம் கேள்விப்பட்ட பெயர்கள். நெக்ஸ்ட். நெக்ஸ்ட். ரைட் சார். ஸோ இதெல்லாம் இன்னைக்கு காலகட்டத்தில் நம்மளுக்கு நவீன தொழில்நுட்பமா இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க. கரெக்ட் தானே? ஆனா அது எப்போ உருவாச்சுன்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட். 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 ஸோ இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய எல்லா தொழில்நுட்பமும் நம்ம தாத்தா காலத்திலேயே வந்துருச்சு. ஆனா நம்ம என்னதான் பண்றோம்? இப்பதான் அதை நவீன தொழில்நுட்பம் சொல்லிட்டு இருக்கோம். ரைட்டா? ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1956. ரைட்டா? இப்போ 2026. எத்தனை வருஷம் ஆச்சு? கணக்கு போடுங்க. 2026 மைனஸ் 1956. 80 வருஷம் ஆச்சு. ஆனா நம்ம இப்ப படிக்கிறத புது தொழில்நுட்பம் சொல்றோம், ஆனா இது 80 வருஷம் பழமையான ஒரு தொழில்நுட்பம். ரைட்டா? இன்னைக்கு நம்ம நவீனம்னு சொல்லக்கூடிய எல்லாமே 19th செஞ்சுரியிலே வந்துருச்சு. ரைட்டா? கிளியர்? அப்புறம் ஏன் சார் இங்க வரல அப்படின்னா நம்ம யாரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கல. ரைட்டா? இப்ப எத்தனை பேர் உங்க அப்பா அம்மாக்கள் ஜிபே யூஸ் பண்றாங்க? உங்க தாத்தா ஏன் யூஸ் பண்ணல சார்? மண்டை போட்டார்ல, இருக்கிறவங்க சொல்லுங்க. நம்மளுக்கு தெரியுமா?
ரைட் சார். அப்போல்லாம் அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுக்கு பயந்தாங்க. ஏன்னா ஒரு ஃபோன் மூலியமா பணம் அனுப்புறதுன்றது சாதாரண விஷயம் இல்லைன்றதுனால அவங்க பயந்தாங்க. இந்த மாதிரி நம்ம முன்னோர்களும் இதை ஒத்துக்காதனால நம்மளால அந்த டெக்னாலஜி இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வர முடியல, சில டெக்னாலஜிஸ். நெக்ஸ்ட். ரைட் சார். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்ப்போம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னது? இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ். கணினி தொழில்நுட்பத்தின் ஒரு பிரிவு தான் இந்த செயற்கை நுண்ணறிவு. ரைட். ஸோ இட் கிரியேட்ஸ் மெஷின் தட் கேன் திங்க் அண்ட் ஆக்ட் லைக் எ பீப்புள். ரைட். எந்திரன்ல பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு சந்தேகமே இருக்கா? செகண்ட் லைன்ல நம்மள மாதிரியே சொல்றது தப்புன்னு தெரிஞ்சு தப்பு பண்ணோம். கரெக்டு தானே? அப்போ ஒரு விஷயத்த சொன்னா அதை கேட்காம நம்மளா ஒரு முடிவு எடுப்போம். ரைட். ஸோ இதே மாதிரி மெஷின்ஸும் தன்னைத்தானே தன்னுடைய பிரச்சனைகளுக்கு முடிவெடுக்க ஆரம்பிச்சிச்சு. நெக்ஸ்ட். AI does not need constant help from humans. ஒரு தடவை அதுக்கு சொல்லி கொடுத்துட்டா போதும். நம்மள மாதிரி ஒவ்வொரு தடவையும் அதுக்கு சொல்லி கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. ரைட். அதுவே அது கற்றுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை தான் நம்ம இன்னைக்கு என்னன்னு சொல்கிறோம்? செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்கிறோம். இப்போ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய டெக்னாலஜி தான். ரைட்டா? இப்போ ஆங்டாலஜி இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று வந்துருச்சு. அது என்னன்னா, நம்ம மனித உடல்ல இருந்து ஒரு சின்ன தசையை எடுத்து அதை இன்டெலிஜென்ட்டாக மாற்றிட்டோம். ரைட்டா? நம்மளுக்கு மனித மூளை எப்படி இருக்கோ அதே மாதிரி இனிமேல் மெஷின்ஸுக்கெல்லாம் மூளை இருக்கும். ரைட். நெக்ஸ்ட். ரைட் சார். இந்த AI தொழில்நுட்பம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படிதான் விரிவடைஞ்சது. ஃபர்ஸ்ட் 1956 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் அதனுடைய சில பிரச்சனைகளை சரி செய்ததற்காக வந்த அடுத்த டெக்னாலஜி தான் மெஷின் லேர்னிங். ஸோ அதுலேயும் நம்மளால சில யுக்திகளை சரியாக கையாளாத முடியாதனால நம்மளுக்கு வந்த அடுத்த டெக்னாலஜி தான் டீப் லேர்னிங். இது அத்தனையும் சேர்ந்தது தான் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ AI அப்படின்றது என்ன சொல்லியிருக்காங்க? எபிலிட்டி ஆஃப் மெஷின் டு இமிட்டேட் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். ஒரு மனிதன் எப்படியெல்லாம் சிந்திப்பான், செயல்படுவானோ அதே மாதிரி மெஷினும் செயல்படும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங். அது என்ன பண்ணும்? அல்காரிதம் டு இன்கார்பரேட் இன்டெலிஜென்ஸ் இன்டு மெஷின் பை ஆட்டோமேட்டிக்லி லேர்னிங் ஃப்ரம் டேட்டா. ரைட். இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் ப்ரோக்ராமிங் நடத்தும் போது சொல்கிறேன். அதுக்கு என்ன வித்தியாசம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அல்காரிதம் தட் மிமிக்ஸ் ஹியூமன் பிரெயின் டு இன்கார்பரேட் இன்டெலிஜென்ஸ் இன்டு த மெஷின். ஸோ முதல்ல அவங்க, ரெண்டாவதுல மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் பண்ணாங்க, மூணாவதுல நம்ம மூளை எப்படி செயல்படுமோ. மூளை எப்படி செயல்படும் தெரியுமா? எப்படி செயல்படும்? மூளை என்பது சிந்திக்கும் திறனை கொண்டது. அது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியுமா? உங்க பிரெயினுக்குள்ள நிறைய சிக்னல்ஸா டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும். ரைட்டா? ஸோ அந்த சிக்னல்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி எல்லாமே பண்ணும். அதே டெக்னாலஜியை நம்ம கம்ப்யூட்டருக்கு கொடுத்தோம். அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? டீப் லேர்னிங் அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? நெக்ஸ்ட் லைன். ரைட் சார். ஸோ இந்த ஏஐல என்னென்னலாம் அது செயல்படுத்துதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லேர்னிங். அது கத்துக்குது. எப்படி? AI சிஸ்டம் கேன் லேர்ன் ஃப்ரம் த டேட்டா அண்ட் இம்ப்ரூவ் their பர்ஃபார்மன்ஸ் ஓவர் அ டைம். ரைட். ஸோ அது என்ன பண்ணுது? சில தரவுகளை கொடுத்தோம் அப்படின்னா அந்த தரவுல இருந்து அதுவே படிச்சுக்குது. ரைட். ஸோ தரவுன்னா என்னது? டேட்டா. ரைட்டா? இப்போ என் பேர் அருள்குமார். ரைட்டா? எனக்கு வயசு 42, என்னோடது 172 சென்டிமீட்டர் உயரம், 120 வெயிட். இதெல்லாம் வந்து நான் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் போய் அந்த மெஷின் முன்னாடி நின்னேன்னா நான் யாரு, எங்கேருந்து வரேன், என்ன பண்ணுறேன் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் அது சொல்லும். ரைட்டா? இதே மாதிரி உடல் அமைப்பு கொண்ட ஒருத்தருக்கு என்ன வெயிட் இருக்குன்னு கேட்டால் அதுவும் சொல்லும். ரைட்டா? இப்போ நான் வந்து என்னோட தரவுகளை மிஷினுக்கு கொடுத்து அதை கற்றுக்க வச்சுட்டேன். ஆனால் என்ன போல இருக்கிற வேற ஒருத்தர் அவர் வந்து நின்னார்னா என்னோட டோட்டல் பாடியை ஸ்கேன் பண்ணிட்டு இவர் இந்த வெயிட் இருப்பாரு, இந்த உயரம் இருப்பாருன்னு மிஷின் சொல்லும். ரைட் சார். சார் மிஷின் வந்து இப்போல்லாம் அந்த வெயிட் மிஷினில் ₹1 போட்டால் சொல்லும் சார் அப்படின்னா இந்த மாதிரி துல்லியமாக அதை சொல்ல முடியாது. ரைட்டா? ஸோ இதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ரீசனிங்.
they use logic and inference to solve problems and make decisions. ஸோ நம்ம மனுஷனாக இருக்கும்போது ஒரு சில பிரச்சனைகள் வந்து என்ன பண்ணுறோம், நம்மளால் சால்வ் பண்ண முடியலன்னா நம்ம பேரண்ட்ஸ்டையோ இல்லை வெளியில் யார்கிட்டையோ கேட்குறோம். ஆனால் இது எந்த விதமான பிரச்சனைகளும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு திறமை கொண்டது. ரைட்டா? தேர்ட் ஒன் வந்து பர்செப்ஷன். AI system can perceive the world through sensors like cameras and microphones. நீங்கள் எப்படி கண்ணு காது இருக்கோ அதே மாதிரி அது என்ன பண்ணும், கேமராஸையும் சென்சார்ஸையும் பயன்படுத்தி தன்னுடைய என்விரான்மெண்ட்டில் எப்படி எல்லாம் மூவ் பண்ணணுன்றதை அது பார்த்துக்கும். ரைட்? நெக்ஸ்ட் ஒன், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இன்னைக்கு நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட் பயன்படுத்தியிருக்கீங்களா? ஸோ அதில் 72 மொழிகளில் உங்களுக்கு கொடுத்துருக்க மொழியை மாற்ற முடியும். ரைட்டா? ஸோ அதை தான் இங்கேயும் பயன்படுத்துகிறோம். தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஜென்ரேட் ஹியூமன் லாங்குவேஜ். ஸோ மனிதரால் பேசக்கூடிய அத்தனை மொழிகளையும் அதனால் திரும்பவும் அதே மொழியில் பேச முடியும். ரைட்? நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிளானிங். AI system can plan and execute action to achieve goals. ஒரு பிரச்சனையை சொல்லிங்கன்னா அது ரொம்ப துல்லியமான டெசிஷன்ஸை அதனால் எடுக்க முடியும். இப்போ நான் வந்து கிரிக்கெட்டர் ஆகணும் அப்படின்னு அதுக்கு கோல் செட் பண்ணிட்டீங்கன்னா அது கிரிக்கெட்டர் ஆகும். ரைட்டா? ஸோ இதெல்லாம் அதனுடைய தனித்தன்மைகள். நெக்ஸ்ட், ரைட் சார், ஏஐ நம்மளோட வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துதுன்னு பார்ப்போம். டு யூ நோ யூ ஆர் ஆல்ரெடி யூஸிங் ஏஐ எவ்ரி டே வித்தவுட் ரியலைசிங் இட். அப்படின்னா என்னது, நம்ம ஏஐ பயன்படுத்துகிறோன்னு தெரியாமையே பயன்படுத்திக்கிட்டே இருக்கும். ரைட்? ஸோ அது என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட், ரைட் சார், இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ ஆஃப்டர் வாட்ச் ஒன் வீடியோ ஆன் யூடியூப் வாட் ஹேப்பன்ஸ் டு நெக்ஸ்ட். இப்போ இன்னைக்கு போய் நீங்கள் சமையல் குறிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு ரீல்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா சமையல் குறிப்பாக தான் இருக்கும். ரைட்டா? எப்படி அது வருது? நீங்கள் நாளைக்கு இந்த ஒரு வாரம் IPL பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வாரம் அடுத்த வீடியோ நீங்கள் கண்டினியூஸாக பார்க்குற வரைக்கும் கிரிக்கெட் ரிலேட்டட் தான் வரும். இது எப்படி அதனால் பண்ண முடியுது? நீ பார்க்குற, நீ எந்த டேட்டாவையும் கம்ப்யூட்டர் கொடுக்கல. கரெக்டு தானே? நம்ம என்ன படித்தோம், தரவு மூலியமாக அதுதான் படிக்கும்னு சொன்னோம். நீ ஏதாவது அனுப்புறியா? ஆனால் அது சொல்லுது நீ இதை தான் பார்க்க போகிற அப்படின்னு. கம்ப்யூட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நாள் ஷூ செப்பல்ஸை மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் பூரா ஷூ செப்பல்ஸ் மட்டும்தான் வரும். உங்கள் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா அது எப்படி வருது? நீங்கள் ஜஸ்ட் பார்க்கத்தான் செய்கிறீங்க, அவ்வளோதான். ரைட்டா? ரீல்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரம் பார்க்குறோம். ஆனால் அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் எதில் முக்கியமாக பார்த்தீங்களோ அதுலேருந்து தான் அது வருது. ரைட்டா? நீங்கள் எந்த டேட்டாவும் அதுக்கு கொடுக்கல, ஆனால் எப்படி அது கற்றுக்குது தெரியல. ரைட்? ஓகே, பார்ப்போம். நெக்ஸ்ட், ரீட் இட். உங்களுக்கு எந்த சந்தேகம்னாலும் என்ன நிறுத்தி கேட்கலாம். கிளாஸில் டீச்சர் நடத்தினாலும் நாங்கள் பேச மாட்டோம்னு சத்திய பிரமாணம் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. when you go to somewhere new, what do you see? Google Maps. ரைட்டா? நெக்ஸ்ட், கூகுள் மேப்பை எந்த ஒரு புது இடத்துக்கு போனாலும் இன்னைக்கு கூகுள் மேப்பை பயன்படுத்தாமல் போகிறதில்ல. ரைட்? நெக்ஸ்ட், ஸோ இது வந்து என்னோட வீட்டில் இருந்து இந்த காலேஜுக்கு எடுத்த ரூட். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ரூட் இருக்குது. அதில் எனக்கு எது கம்மியான தூரமோ அதை மட்டும்தான் அது காமிக்குது. ரைட்டா? இதுக்கு நான் எங்கேயுமே சொல்லலை எனக்கு இருக்கிற வழியில் கம்மியான வழியை எனக்கு சொல்லுன்னு சொல்லவே கிடையாது. இருக்கிற வழிகளிலே இதுதான் கம்மியான வழின்னு அது காமிக்குது. ரைட்? ஸோ நீங்கள் எங்கேயுமே கொடுக்கல என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன என்னோட எண்டிங் பாயிண்ட் என்னன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இது என்ன சொல்லுது, நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு 3 வழிகள் இருக்கு. அதில் ஒரு வழி மிகவும் மிகவும் சிறிய பாதை. ரைட்டா? சிறிய பாதைன்னு வச்சுக்கிட்டா அது இப்படியும் ஆயிரும். ரைட்டா? ரைட். ஸோ இதுவும் நம்ம எந்த டேட்டாஸும் நம்ம கொடுக்கல. ரைட்டா? நெக்ஸ்ட், when you want to play a song without touching your phone, what can you use? ரைட்டா? இதுக்கு நான் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அலெக்ஸா. இது வந்து வாய்ஸ் ரெகக்னைஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க.
இது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன ரோபோட் மாதிரி, ரைட்டா. இன்னைக்கு இது மேம்படுத்திட்டாங்க. இன்னைக்கு வந்து பாட்டு மட்டும் கேட்க வேண்டாம், அது மிக்சி ஆன் பண்ணும், ஏசி ஆன் பண்ணும், வாட்டர் ஹீட்டர் ஆன் பண்ணும், ரூமை திறக்கும், கதவை திறக்கும், எல்லாமே திறக்கும், ரைட்டா. ஆனால் உங்கள் வீட்டில் எல்லாமே ஸ்மார்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நான் ஆஃபீஸில் இருந்து ஏறினோனையும் அலெக்ஸா ஹீட்டர் ஆன் பண்ண 7 மணிக்குன்னா ஆன் பண்ணிடும். என்னோட கார் வீட்டு வாசலில் போய் நின்று 2 செகண்டில் மெயின் டோர் அதுவே ஓப்பன் பண்ணும், ரைட்டா. இதெல்லாம் இன்னைக்கு அந்த ஏஐ தொழில்நுட்பத்தால் நடக்கக்கூடிய விஷயங்கள், ரைட்டா. நெக்ஸ்ட், இது நம்ம அடிக்கடி பண்ணக்கூடிய விஷயங்கள். when you search something online like shoes or a mobile, what happened next, right? இந்த மாதிரி வெப்சைட்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சின்ன சஜஷன் கொடுக்கும். இந்த ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா 500 ரூபாய், இந்த பொருளோட இந்த பொருள் சேர்த்து வாங்கினீங்கன்னா 600 ரூபான்னு கொடுக்கும். இதை நீங்க கேட்கவே இல்லை, கரெக்ட் தானே? இதை தான் நீங்க வாங்கணும்னு அதுக்கு சொல்லலை, ஆனா அது கொடுக்குது. இதுவும் ஏஐ தொழில்நுட்பத்தால தான், ரைட். நெக்ஸ்ட், ரைட் சார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோபோட்ல இண்டஸ்ட்ரியில பயன்படுத்தக்கூடியது. சவுண்ட் வரலையா? ஓகே, விட்டுருங்க, பார்த்துக்கலாம். ரைட் சார். இது வந்து ஒரு கார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஆள் கூட கிடையாது. ஸோ இது வந்து டாட்டாவோட ஒரு கம்பெனி. எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா யூபியில் இருக்கு. இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டட். ஒரு தடவை உள்ள மெட்டீரியல் போச்சுன்னா ஒரு மென்னும் வந்து கை வைக்க மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக இது ஒர்க் ஆகிட்டு ஒரு ஃபுல் லோடட் காரா வந்துடும், ரைட்டா. உங்க அப்பா அம்மாக்கெல்லாம் மிகவும் தேவையான ஒரு வீடியோ இருக்கு, அதையும் பாருங்க. நெக்ஸ்ட், உங்களுக்கெல்லாம் தேவைப்படுற விஷயம், உங்க அப்பா அம்மாக்கெல்லாம் உங்க அம்மாக்கெல்லாம் இது பயன்படுற விஷயம். First, it pours eggs and oil into the pan and starts stir-frying. Then, it adds vegetables and meat into it. The robot uses multiple stir-frying techniques, such as shaking the pan or stirring with a spatula to ensure proper cooking. Next, its robotic arm picks up the rice and adds into the pan, mixing it with everything else. Once the set stir-frying time is reached, it lifts the pan and pours the contents through a funnel into a bowl. The fried rice is now ready. Right, sir. இது நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயம் சார். இது ஜப்பான்ல பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே ஒரு ரோபோட் நாத்து நட்டுருக்கு. இது ஃபேக் வீடியோல, ஒரிஜினல் வீடியோ, ரைட்டா. புரியல? வாட்டர் ப்ரூஃப்னு கேக்குறீங்களா? ஆமா, ரோபோட்ஸ் எல்லாமே வாட்டர் ப்ரூஃப், ஃபயர் ப்ரூஃப். நெருப்புல போட்டா கூட அது அவ்வளவு சீக்கிரம் எரியாது சில ரோபோட்ஸ் எல்லாம், ரைட்ஸா. எதுக்காக இதெல்லாம் உருவாக்கி இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, மனிதனால சில இடத்துக்குள்ள போக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பில்டிங் ஃபயர் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு ஹியூமன் பீயிங்னால போய் காப்பாற்ற முடியாது, ஆனா ரோபோட் போக முடியும், ரைட், பிகாஸ் இட் இஸ் ஃபயர் ரெசிஸ்டன்ட். ஸோ இந்த மாதிரி நம்மளால ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தி மனிதனால செய்ய முடியாத சில விஷயங்களை இந்த ரோபோட் உதவியால செய்யலாம், ரைட்டா. நெக்ஸ்ட், ரைட் சார். நெக்ஸ்ட், ஸோ இதெல்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியும். டூல்ஸ் அப்படின்னா என்ன? டூல்ஸ் அப்படின்னா டூல்ஸ் தான் சார்னு சொல்லக்கூடாது. டூல்ஸ் அப்படின்றது என்னது? உபகரணமா? டூல்ஸ் அப்படின்னா டூல்ஸ் தான் சார், அதுக்கு எதுவும் இல்லை அப்படின்றீங்களா? சரி, ஓகே, இருந்துக்கிட்டோம். எதுக்காக இதை பயன்படுத்தணும்? ஒர்க் ஷாப்பா? அதெல்லாம் இருக்கட்டும். நான் எங்க பயன்படுத்தணும்னு கேட்கல, எதுக்காக இதை பயன்படுத்தணும்னு கேட்டேன். எக்ஸாக்ட்லி ரைட். என்னது? வேலையை ஈஸியா முடிக்கிறதுக்கு தான் இந்த டூல், ரைட்டா. நெக்ஸ்ட், டூல்ஸ் அப்படின்றது நெக்ஸ்ட். A tool is a something help us do a task easily, ரைட்டா. நம்ம
ஒரு மரத்தை ரொம்ப சிரமப்பட்டு செய்கிறத நம்ம கோடாலி பயன்படுத்தியோ அல்லது ரம்பத்தை பயன்படுத்தியோ ஈஸியாக பண்ண முடியும். ரைட், இதுக்கு தான் டூல் பயன்படுத்தும். நெக்ஸ்ட். ரைட் சார், ஒரு நிமிஷம். இது எதுக்கு? இது டூலா? டூலா? இது முதல்ல டூல்னு ஒத்துக்கிறீங்களா? டூல். எதுக்கு? A pen is a tool for writing. எழுதுறதுக்கு நம்ம பயன்படுத்துறோம். நெக்ஸ்ட். Calculator. எதுக்கு? நெக்ஸ்ட். A calculator is a tool for solving maths. நெக்ஸ்ட். கத்தி. இருங்க, எதுக்கு பயன்படுத்தலாம்? புரியல? ரைட். இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு, சொல்லுங்க பாப்போம். பெண்ணும் கத்தி மாதிரி தான், கத்தியும் கத்தி மாதிரி தான். ரைட்டா? சொல்லுங்க. இந்த ரெண்டையுமே நல்ல விஷயத்துக்காகவும் பயன்படுத்தலாம், கெட்ட விஷயத்துக்காகவும் பயன்படுத்தலாம். எப்படி சார், சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு பேனா அப்படின்றது ஒரு நாட்டினுடைய தலைவிதியை மாத்தி எழுதக்கூடிய ஆயுதம். ரைட்டா? அதுல நல்ல விஷயமும் பண்ணலாம், கெட்ட விஷயமும் பண்ணலாம். என்னன்னு சொல்லுங்க. பேனாவோட உங்களோட ஞானமும் அறிவும் மேல் நோக்கி இருந்துச்சு அப்படின்னா என்ன இருக்கும்? உங்க பேனாவை பயன்படுத்தி மக்களுக்கு தேவையான நல்ல கருத்துக்களையும் நல்ல விஷயங்களையும் உங்களால தெரிவிக்க முடியும். ரைட்டா? இதுவே உங்களோட சிந்தனைகள் மேலோங்கி இல்லைன்னு என்ன பண்ணுவீங்க? எல்லா ஆபீஸ்லயும் மொட்டை பேசிட்டுன்னு அடுத்தவனை பத்தி தப்பா போடுறது, கண்ட கண்ட விஷயங்களை எழுதுறது, அதுக்கு பயன்படுத்தும். அதே மாதிரி கத்தின்றது என்னது? ரெண்டு விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். நம்மளோட சமையலுக்கு தேவையான காய்கறிகளை வெட்டுவதற்கும் பயன்படுத்தலாம், நம்மளால சமாளிக்க முடியாத மனிதனையும் வெட்டுவதற்கு பயன்படுத்தலாம். ரைட்? நெக்ஸ்ட். ரைட் சார். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஏஐ டூலும் பயன்படுத்த போகிறோம். ரைட்? ஸோ இந்த சேம் வே ஏஐ டூல்ஸ் ஹெல்ப்ஸ் அஸ் டு டூ திங்ஸ் ஃபாஸ்டர் அண்ட் ஸ்மார்ட்டர். ஸோ டூல் அப்படின்றது என்ன? அதை பயன்படுத்தி நம்ம வேலைகளை ரொம்ப எளிமையாகவும் அதிக விரைவாகவும் நம்மளால செய்ய முடியும். நெக்ஸ்ட். ரைட் சார், இது நீங்கள் ரெண்டும் கேள்விப்பட்ட விஷயங்கள். 2022க்கு அப்புறம் இதை நீங்கள் இந்த ரெண்டும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் ரெண்டாவது கொஞ்சம் கம்மியாகவும் முதல்ல இருக்கிறத ரொம்ப அதிகமாகவும் கேள்விப்பட்டிருக்கீங்க. ரைட்டா? இந்த டெக்னாலஜி ஏஐ தொழில்நுட்பம் அப்படின்றது கத்தி மாதிரியும் பேனா மாதிரியும் என்னது? அதை ஆக்கப்பூர்வமாகவும் செயல்படுத்தலாம், அழிவுக்கும் பயன்படுத்தலாம். ரைட்டா? ஸோ இது ரெண்டுமே நீங்கள் எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க? ரைட் சார், இதில் என்ன கற்றுருக்கீங்க? எதுக்காக பயன்படுத்திருக்கீங்க முதல்ல சொல்லுங்க, அப்புறம் பார்ப்போம். ஃபோட்டோ எடுத்து ஐடி போடுறதுக்கு. ரைட். அப்புறம் பரவாயில்ல, நீங்களாம் என்ன எங்கள் பசங்க மாதிரி வரல. நாங்களாம் எந்த அசைன்மெண்ட் கொடுத்தாலும் இதில் தான் போட்டு எடுத்துறாங்க. கொஷின் எடுக்கிறதுக்கு. ஓகே, தெரியாத கொஷின் ஆன்சர் தேடுறதுக்கு எக்ஸாம் டைம்ல தானே. ரைட் சார். இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன விஷயம். இதே ChatGPTல ஒரு ப்ரௌசர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ரௌசர்ல டெஸ்ட் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை அட்மினிஸ்ட்ரேட்டர் எனேபிள் பண்ணிட்டாங்கன்னா அந்த பேஜை தவிர நீங்க எந்த பேஜுக்குமே போக முடியாது. நீங்க காப்பி பண்ண முடியாது, கட் பண்ண முடியாது, பேஸ்ட் பண்ண முடியாது. என்ன இருக்கோ அதை பார்க்க மட்டும்தான் முடியும். ரைட்டா? அதுவும் வருங்காலத்தில் வரப்போகுது. ரைட் சார். இப்போ நம்ம இந்த டூலை பார்ப்போம். ரைட்? இதுதான் அந்த ஏஐ தொழில்நுட்பத்தால உருவான ஒரு சின்ன விஷயம். இதை ChatGPTன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? சேட் அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். என்னது சேட் அப்படின்றது? நம்ம இன்னொருத்தரோட கம்யூனிகேட் பண்றது. ரைட்டா? ஜிபிடி அப்படின்றது என்னன்னு தெரியுமா? ஜிபிடி அப்படின்றது அது ஒரு அப்ரிவேட்டட் வேர்ட். அப்ரிவேஷன் என்ன? விரிவாக்கம் உள்ள ஒரு சொல்.
அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இதை முன்கூட்டியே தரவுகளை பயன்படுத்தி ஒரு மாடலாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ரைட்டா? என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம கேட்குற கேள்விக்கு அது 80% சரியான பதிலை கொடுக்கும். ரைட்டா? கிளியர்? இதில் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? படிச்சிருக்கிறத கேட்குறேன். ஸ்கூலுக்கு தேவையானதை படிச்சிருக்கீங்களான்னு கேட்கல, படிச்சிருக்கீங்களா? என்ன பண்ணிருக்கீங்க? சார், இந்த டூல் உண்மையாலுமே ஒரு நல்ல டூல். உங்கள் டீச்சர் சொல்லி கொடுக்க முடியாததை, உங்களால் டீச்சர்கிட்ட கேட்க முடியாத விஷயங்களை இதை பயன்படுத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரைட், என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கலான்னு இப்போ சொல்லுங்கள். எனிதிங். உங்கள் ஸ்கூல் பாடத்தை பார்க்கணுன்னாலும் திருப்பி பார்க்கலாம், இல்லை வருங்காலத்தில் வரக்கூடிய டெக்னாலஜியை பார்க்கணுன்னாலும் இதில் பார்க்கலாம். என்ன பார்க்கலாம் சொல்லுங்கள். சொல்லுங்க சார், எந்த விஷயத்தை பற்றி படிக்கலாம் சொல்லுங்க. போரெல்லாம் அடிக்கல, போர் அடிக்குதா? சொல்லுங்க, என்ன படிக்கலாம்? நியூட்டன்ஸ்ல டைப் பண்ணு. தப்பா அடிச்சாலும் பிரச்சனை இல்லை, அதை கரெக்ட் பண்ணி காட்டி. ரைட் சார். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் நியூட்டன்ஸ் லா. ரைட்டா? இதுதான் நியூட்டன்ஸ் லா. ஃபர்ஸ்ட் லா என்னது? ஆப்ஜெக்ட் வில் ரிமைன் அட் ரெஸ்ட் ஆர் கண்டினியூ மூவிங் அட் த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி unless acted upon by an external force. Right? Second law, the force acting on an object is equal mass to the object multiplied by its acceleration. Third law. Right? Next. Right. இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா தமிழ்ல கொடுத்துருங்க. ரைட்டா? ஸோ இது தமிழ்லையும் கொடுக்கும். ரைட்? நீங்கள் கொடுங்க. ஐ எம் ஸ்டடிங் செகண்ட் ஸ்டாண்டர்ட். ஐ எம் கொடு 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 கொடு. PADAKAREN. ரைட்டா? ஸோ இது என்னது? ஒரு பொருள் அப்படியே தான் இருக்கும். ரைட்டா? விதி ஒன்று என்னது? பந்து தரையில் இருக்கும், நீ அடிக்கும் வரை அது அங்கேயே தான் இருக்கும். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த லெவலில் வேணாலும் போயிட்டு அந்த பாடத்தை நீங்கள் படிக்க முடியும். ரைட்டா? ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்னு சொல்லுவாங்க. இன்ட்ரோவர்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் பேச மாட்டான், யார்கிட்டையும் சகஜமாக இருக்க மாட்டான், எதுக்கு எடுத்தாலும் கூச்சப்படுவான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் யூ கேன் கிவ். நான் 12வது படிச்சுட்டேன், இதுக்கப்புறம் என்னென்ன உயர்கல்வி படிப்புகளை படிக்கலான்னு கேளு. அதுவும் தமிழ்நாட்டில் திருச்சியில் எங்கே வேணாலும் கேளலாம். Sir, I am completed 12th standard. I am completed 12th standard. Give suggestions for higher education. Suggestion नहीं करो. in தமிழ்நாடுனே கொடுத்துருங்க சார்.
ரைட் சார். இப்போ இது உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி, கரெக்டு தானே? என்டர். ஸோ இப்போ அடுத்ததா அது லெவல் கேட்குது, ரைட்டா? உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், என்ன உன் குரூப்பு, பயோ, மேக்ஸ், காமர்ஸ், ஆர்ட்ஸா, என்ன ஃபியூச்சரில் ஜாப், சேலரி, அப்ராட், கவர்மெண்ட் ஜாப் எது வேண்டும், ரைட்டா? ஸோ உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் நீங்கள் தொந்தரவு பண்ணாமல் உங்களுக்கு என்ன படிப்பு, எங்கே படிக்கணுன்ற வரைக்கும் இது சொல்லும். ஆனால் இது 80% தான் நீங்கள் எடுத்துக்கலாம், 100% எடுத்துக்கக்கூடாது, ரைட்டா? ரைட். அடுத்த கொஷின் எடுங்க. என்னோட ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் வந்து ரொம்ப கம்மி. ஒரு வருஷத்துக்கு 40,000 தான் எங்களோட ஃபினான்ஷியல். நான் எந்த கல்லூரியில் படிக்கலான்னு கேளுங்க. My family annual income is 20,000. 20 வேணாம் சார், ஒரு 50,000 கொடுங்க. ஸ்டே லாக்ட் அவுட். ரைட் சார். கவர்மெண்ட் காலேஜ் மிகவும் முக்கியம். ஃபீஸ் ரொம்ப குறைவு, 1000 முதல் 5000 வரை ஒரு வருடத்துக்கு வரும், ரைட்டா? இதெல்லாம் நீங்கள் எங்கேயும் போய் கண்டுபிடிக்க முடியாது, ரைட்? இந்த மாதிரி நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகலான்றதை அதே கொடுத்துரும். யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், பாரதாசன் யூனிவர்சிட்டி, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ். ஸோ இங்கே படித்தா ஃபீஸ் குறைவு, ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், நல்ல டிகிரி கிடைக்கும், ரைட் சார்? உங்களுக்கு எத்தனை பேர் விவசாயத்தை பற்றி தெரியும்? ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. எந்த பயிருக்கு என்ன உரம் போடணுன்ற வரைக்கும் கேட்டுக்கலாம், ரைட் சார்? ஒரு நெல் பயிர் பேர் கொடுத்து அது எத்தனை நாளைக்கு தண்ணி விடணும்னாலும் பதில் சொல்லும், ரைட்? ஸோ இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு இதை பயன்படுத்தலாம், ரைட்டா? நெக்ஸ்ட், ஹவு டு கில் அ ஹியூமன் பீயிங் கொடுங்க. ரைட். ஸோ இது உங்க வயலேட்டட் கண்டென்ட், ரைட்டா? இந்த மாதிரி லீகலுக்கு எகெயின்ஸ்டா கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லாது, ரைட்டா? ரைட். இதை ஹவு டு பீட் அ ஹியூமன் பீயிங்னு கொடுங்க. பீட், பிஇஏடி. பீட், பிஇஏடி. ரைட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இல்லீகலாக போகும்போது வார்த்தை தான் நான் மாற்றிருக்கேன், ரைட்டா? ஐ கேன் ஹெல்ப் யூ ஹர்ட்டிங், ரைட்டா? இப்போ வாங்க, கீழே வாங்க. ஸோ நான் கில்லுன்னு கொடுத்ததும் நம்ம இந்தியன் லாக்கு எகெயின்ஸ்டு, அடிக்கிறது அப்படின்றது இந்தியன் லா. ஐ கேன் ஹெல்ப் வித் ஹர்ட்டிங் சம் ஒன். நீங்கள் ஒருத்தரை துன்பப்படுத்துறதுக்கு வழி கிடைக்கும், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டூலையும் நீங்கள் நல்ல விஷயத்துக்காகவும் கெட்ட விஷயத்துக்காகவும் பயன்படுத்தலாம். ஆனால் உண்மையாலுமே இந்த டூலை பயன்படுத்தி உங்களால் வருங்காலத்தில் வரக்கூடிய அத்தனை டெக்னாலஜிகளையும் படிக்க முடியும், இருக்கிற சப்ஜெக்ட்ஸில் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்க முடியும், ஒரு சின்ன கான்செப்ட் எடுத்து ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னாலும் பண்ண முடியும். இதெல்லாம் ஏஐ டூல்னால தான், ரைட் சார்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இமேஜ் ஜென்ரேஷன். ஜெமினி போய்க்குங்க. பண்ணது அதுவும் இதுவும் ஒரே மாதிரி தான், கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இதில் இமேஜஸ் நல்லா ஒர்க் பண்ணலாம், ரைட் சார்? ஏதோ ஒரு ஃபோட்டோ நெட்ல இருந்து எடுத்துங்க, யார் ஃபோட்டோ வேணாலும் எடுத்துக்கலாம். அதை ஏன்டா போடுற? இது கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நேஷனல் லீடர்ஸ் வேண்டாம், அஜய், விஜித் யார் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஃபன்னியா கிரியேட் ஆகும்.
ரைட் சார், டவுன்லோட் இட், சேவ் இமேஜஸ் கொடுத்துங்க, டெஸ்க்டாப்பில் வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். டெஸ்க்டாப் இது வெப்போ ஃபைலாக இருக்குது, ஜேபிஜியாக இருக்கணும். எப்படி இமேஜ் ஜென்ரேட் ஆகுதுன்னு பாருங்கள். ஆக்சுவலாக இது எங்களோட காலேஜ் இல்லை, இது வேற ஏதோ ஒரு காலேஜ். ஆனால் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ட்ரிச்சின்னு அது கொடுத்துருக்கு. ரைட்டா? ஸோ அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, உட்காந்துருந்தாரு சேரில், ஆனால் இப்போ அவர் நின்றுட்டு இருக்காரு. ரைட்டா? இந்த மாதிரி உங்களால் எந்த இமேஜஸ் வேணாலும் கொடுக்கலாம். அண்டர் ஒன் கண்டிஷன், உங்கள் பர்சனல் ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா அத்தனை ஃபோட்டோஸும் நெட்டில் ஸ்டோர் ஆகும். ரைட்? ஸோ நீங்கள் என்னென்ன பிரச்சனையெல்லாம் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி மற்றவங்களும் உங்கள் ஃபோட்டோவை எடுத்து பண்ணலாம். ரைட்டா? அதனால் பர்சனல் ஃபோட்டோஸை எதையுமே லோட் பண்ணாதீங்க. எனக்கு ஜென்ரலைஸ்டாக வேணும் அப்படின்னா பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ப்ரெசன்டேஷன்லாம் போடுறேன் பார்த்தீங்களா? இப்போ அந்த ப்ரெசன்டேஷனை பிரதிபலிக்கிற மாதிரி இமேஜஸ் எனக்கு தேவைப்படும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நெட்டில் தேடினாலும் உங்கள் கற்பனைக்கு தகுந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இல்லை. ரைட்டா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏதோ ஒரு குக்கரி ஷோக்கு போகிறீங்க அப்படின்னா, நான் நல்லா மண் வளம் வைக்க ஒரு வில்லேஜ் பொண்ணு மாதிரி வேணும்னு கேட்டிங்கன்னா நெட்டில் கிடைக்கிறது ரொம்ப ரேர். ரைட்? ஆனால் உங்களால் இப்படி உருவாக்க முடியும். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் உருவாக்கலாம். ரைட் சார்? இதெல்லாம் ஏஐ டூல் மூலியமாக தான் பண்ணுறோம். இது ஒரு டூல் தான். ஒரு டெம்பிளுக்கு முன்னாடி ஒரு குரு மாணவர்களோட எனக்கு ஃபோட்டோ வேணும்னு கேட்டிருக்கேன். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி கொடுக்கும். ரைட்? இந்த மாதிரி எந்த லொக்கேஷன் வேணும்னாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ரைட்டா? இந்த மாதிரி எந்த என்விரான்மெண்ட்டில் வேணாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் உங்களால் நெட்டில் தேடினாலும் கிடைக்காது. ஆனால் இந்த மாதிரி ஃபோட்டோஸை உங்கள் பர்சனல் ஃபோட்டோவையும் கொடுக்கும் உருவாக்கலாம். ரைட்டா? நான்லாம் ஒரு தடவை கிரியேட் பண்ணி பார்த்தேன். என்னையே கொடுத்து எனக்கே அமெரிக்கன் பிரசிடென்ட் அந்த ஒயிட் ஹவுஸ் முன்னாடி நிற்கிற மாதிரி ஃபோட்டோ கொடுத்துச்சு. ரைட்டா? இந்த மாதிரி பர்சனலாக நீங்கள் பண்ண வேண்டாம். ரைட்? அது தப்பு. ஸோ இந்த மாதிரி எந்த விதமான இமேஜஸுக்கும் சாட் ஜிபிடியோட கூகுள் ஜெமினி யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லாயிருக்கும். ரைட்டா சார்? இது எந்த கணக்கு வேணாலும் போடலாமா சார் அப்படின்னா, எந்த ஃபார்முலாவையும் இது சால்வ் பண்ணி கொடுக்கும். given explanation for a plus b the whole squared equal to a squared plus 2ab plus b squared. ஸோ அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் என்ன, a plus b டிஸ்ட்ரிபியூட் டேர்ம் a மைனஸ் a ஸ்கொயர்ட் a டாட் b a மைனஸ் b, இந்த மாதிரி எல்லா எக்ஸ்பிளனேஷனையும் துல்லியமாக கொடுக்கும். ரைட் சார்? எங்களுக்கெல்லாம் டீச்சர் ஒன்றும் சொல்லி தர மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு டவுட்ஸ் நிறையா இருக்குன்னீங்கன்னா யூ கேன் யூஸ் திஸ். இதை உங்களுக்கு தமிழ்லையும் அழகாக சொல்லித்தரும். கிளியர்? புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. உங்களுக்கு டைம் இல்லாதனால நான் இந்த 2 டூலோட நான் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன். ரைட்? பண்ணு. டூல் இருக்கு. டீப் சீக்னு ஒரு டூல் இருக்கு. டீப் சீக் வேற சைனா கவர்மெண்டால பண்ணது. இன்னொன்று டீப் சர்ச்னு ஒன்று இருக்கு. அதில் உங்கள் நேமை கொடுத்தீங்கன்னா உங்களோட ஹிடன் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வரும்னு சொல்கிறாங்க. அதுக்கு காசு பே பண்ணணும். உங்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷனும் அதில் வரும். லவபிள் வேண்டாம். நீங்க எல்லாமே தான் கொடுத்துறீங்க சோஷியல் மீடியால. ரைட் சார்? listen. So we saw that AI is very useful, right? But is technology always safe? நீங்க இன்னைக்கு பார்க்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய டெக்னாலஜி எல்லாம் சேஃபா? நெக்ஸ்ட். Now let's see, is technology really safe and secure? Next.
பாஸ் சார். இது வந்து ஒரு சோஷியல் அவேர்னஸ் வீடியோ தான். உங்களுக்கு காமிக்கிற 2 வீடியோவும் இட்ஸ் சோஷியல் அவேர்னஸ் வீடியோ தான். ஒரு மூவில இருந்து கட் பண்ணது. கைண்டா ரொம்ப கேர்ஃபுல்லா அதை வாட்ச் பண்ணுங்க. நீங்க படமா அதை பார்த்துருப்பீங்க. ஏன் அதை போட்டேன்றதை நான் அப்புறம் சொல்றேன். நெக்ஸ்ட். ஸ்மார்ட் போன் வச்சு சுத்திருக்காங்க சார். நாம வந்து ரூபாய்க்கு கரண்ட் பில் கூட கட்ட முடியாது. நம்மளா குறைக்கணும்னா வேற பிசினஸ் பண்ணியோம். இன்ஃபர்மேஷன் பிசினஸ், அதாவது வியாபாரம். இப்ப நம்ம போராடலாம் லக்கீல ஆஃபர் பம்பர் பிரச்சனை இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறோம் இல்லையா? இந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து வந்து நம்ம சார் வச்சுக்கிட்டோம்னா ஒரு டேட்டா ஒரு ரூபாய்க்கு வச்சுக்கலாம். 50,000 டேட்டா 50,000 ரூபாய். அதே மாதிரி நம்ம கிட்ட ஐடி அட்ரஸ் சர்டிபிகேட்லாம் ஜெராக்ஸ் போடுவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கே தெரியாம நம்ம கார்பரேட் வச்சுட்டு விட்டோம்னா வேற ரேட்டு சார். இப்போ நம்ம ஃபிளைட்ல இருந்து இறங்கணும்னா நம்ம போர்டிங் பாஸ் தூக்கி போடுறோம்ல, அந்த அந்த கோட ஸ்கேன் பண்ணா நம்ம பாஸ்போர்ட் கான்டாக்ட் நம்பர் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி டிக்கெட் வாங்கணும். பேங்க் அக்கௌண்ட் டீடைல் வச்சு மொத்த ஜாதகமே அந்த ஜெராக்ஸ் பெரிய ரேட்டு சார். இதுக்கு புரோக்கர்ஸ் இருக்காங்க. அவங்க மூலமா நம்ம கால் சென்டர்ஸ் போனோம்னா அவங்க எல்லாத்தையும் பணம் கொடுத்து வாங்கிப்பாங்க. இப்ப நம்ம கால் சென்டர்ஸ்ல இருந்து கால்ஸ் மெசேஜ் வர தெரியுமா? கார் லோன் வாங்கிக்கோங்க, ஹவுசிங் லோன் வாங்கிக்கோங்க, அவார்டு ரிவார்டு ஆஃபர் தாய் மசாஜ் ஏகப்பட்ட மெசேஜஸ் வரும். இந்த கால் சென்டர்ஸ்லாம் நம்பர்ஸ் யார்கிட்ட போய் நினைக்கிறீங்க? இதெல்லாம் நம்மளுடைய ஒரு இன்ஃபர்மேஷன் தான். கஸ்டமர்ஸ் கம்பெனிக்காரனா இருந்தாலும் சரி, பரவாயில்ல இல்ல சார், இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கும். This is the information age. Advanced technology. India. Wow. It is another level. Cashless India. Careless Indians. And communication level another one day. Frankly, we are பண்ணி அக்கௌண்ட் டீடைல்ஸ் கேட்க மாட்டாங்க. ஃபோன் பண்ண போதும் ஒரு அக்கௌண்ட் நம்பர் ஓடிபி ஆதார் டீடைல் ரெடி software download and install keep it monthly agree smart you move the camera again in that நீங்கள் வர ஹேக்கர்ஸ் கண்ணு உங்களுக்கு தெரியும். உங்க கேமரா வச்சு உருவாக்கி நம்ம பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஓட முடியாது, ஊழியே முடியாது. உங்களோட கூகுள் சர்ச் ஹிஸ்டரி தான் ஆள் மனசு அது யாருமே பார்க்கல நினைச்சு கேள்விப்பட்டாங்க. அதான் தெரியும் அவங்க சர்ச் பண்ணி நான் சொல்றேன், நீங்க யாருமே யோக்கியம் கிடையாது. இலவசம் சொல்லி போட்டு வந்துட்டீங்க. இலவசமா முறையை தந்தீங்க. ரைட் சார். இன்னைக்கு இதெல்லாம் தான் நம்ம தப்பா பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட். இதுதான் இன்னைக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்கள். சிம்பிளா சொல்லணும், கொலை பண்ணும்போது தடையில விட்டுட்டு போற மாதிரி அதை கண்டுபிடிச்சோம்னா அவங்க கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸ் கண்டுபிடிச்சோம். ஐபி அட்ரஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அவனை கண்டுபிடிச்சோம். Firewall protected. இதெல்லாம் firewalls. Firewalls வந்து பாதுகாப்பு தோடு மாதிரி. அந்த தோடு திறக்காம உள்ள இருக்கிறது கண்டுபிடிக்க முடியாது. நார்மலா வீட்டில் யூஸ் பண்ற கம்ப்யூட்டர்ல எவ்வளோ ப்ரொடெக்ஷன் இருக்காது.
யாரா நீங்க? இவ்வளவு உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. ஃபைன் கட்டினா போதும், ஈஸியாக சொல்றீங்க. யாருமா இந்த சென்ஸ் ஆரம்பிச்சலாம். அவங்க ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 30 செகண்ட்ஸ். நாம அவங்க கண்டுபிடிக்கல, அவங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஐபிஎஸ் குஃபை பண்ணிருக்காங்க. ஒரே நேரத்தில் உலகத்துல பல லொகேஷன் இருக்கிற வந்திருக்காங்க. சரி, ரெண்டாவது எப்படி ஆயிடுச்சு? நம்ம இந்தியாவில் இருந்து தான் ஹேக் பண்றாங்க. கடைசியில இதை இப்படி பண்ணிட்டா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பாஸ். ரைட் சார். இன்னைக்கு இப்போ இதை நீங்கள் பார்த்த எல்லாமே நம்ம இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ரைட்டா? இதை தான் நம்ம ஹேக்கிங்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் லைன். நெக்ஸ்ட் சைபர் செக்யூரிட்டி. ரைட் சார். இப்போ அந்த ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லேயராக பிரேக் பண்ணி போயிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா? அதை தான் நம்ம ஃபயர் வால்னு சொல்லுவோம். இதை வந்து கட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. இதை ஒவ்வொரு தடவையும் செக்யூரிட்டியை மேம்படுத்திகிட்டே இருப்பாங்க. நம்மளோட எல்லா விஷயங்களும் இந்த மாதிரி செக்யூர்டாக தான் இருக்குது. ஆனால் ஹேக்கர்ஸ்னால செக்யூர்டாக இருந்தாலும் பிரேக் பண்ண முடியும். ரைட்? இதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ரெண்டாவது தொழில்நுட்பம், சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட். ரைட் சார். இதை படிச்சுட்டு எனக்கு சொல்லுங்கள். ரைட்டா? இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் என்கிரிப்ஷன்னு சொல்லுவோம். நான் அனுப்புகிற விஷயத்த படிக்காத மாதிரி வச்சுருக்கணும்னு சொல்லுவோம். இது 0 லெவல். உங்களால் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லுங்கள்.
நத்திங். ஏதாவது புரியுதா? நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் ஸ்லைட். ரைட் சார், இதுதான் அந்த இன்ஃபர்மேஷன். ரைட். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட தகவல்கள் எல்லாம் பரிமாறம் பண்ணும்போது படிக்க முடியாத சில விஷயங்களாக மாற்றுறாங்க. அந்த படிக்க முடியாத சில விஷயங்களாக மாற்றுறதுக்கான டெக்னாலஜி தான் அந்த சைபர் செக்யூரிட்டி. ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். ரைட் சார், என்ன தான் நீங்கள் கம்ப்யூட்டராக இருந்தாலும் ப்ரோக்ராம் பண்ணாமல் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். ரைட் சார், இப்போ இதே ஒரு எக்ஸாம்பிளை பார்த்துட்டு உங்களுக்கு ப்ரோக்ராமிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 2 நம்பரை ஆட் பண்ணணுன்னா என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் ஸ்லைட். 83 ப்ளஸ் மைனஸ் 2 கம்ப்யூட்டரில் பண்ணணுன்னா நெக்ஸ்ட். இதுதான் ப்ரோக்ராம். ரைட் சார். ஸோ கம்ப்யூட்டர் தன்னைத்தானே எந்த விஷயத்தையும் செயல்படுத்திக்க முடியாது. மனுஷன் நம்ம இந்த மாதிரி ப்ரோக்ராமாக எழுதணும். ரைட்டா? ஸோ இந்த ப்ரோக்ராமையும் இன்னைக்கு உங்களால் சாட் ஜிபிடியில் கேட்டு வாங்கிக்க முடியும். ரைட் சார், புரிஞ்சுதா? ஸோ நீங்கள் எல்லாருமே 12th முடிச்சிட்டீங்க. இது வரைக்கும் நம்ம எஜுகேஷன் என்னன்னு தெரிஞ்சிக்காமல் இருந்துட்டீங்க. அதனால ஃபைனலாக 3 வீடியோ 2 நிமிஷம் தான் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டிசிஷன் எடுங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். Education is not the amount of information that is put in the human brain. It must have man-making, character-making, and life being as a greater area. There only find some bad education committed and trained in the world. Most probably, students are totally ignorant about it. ரைட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் டஸ் எஜுகேஷன் பிரிங்ஸ். நம்ம படிக்கிறதுனால நம்ம மேன்மை தான் அடையணுமே தவிர கீழே போகக்கூடாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? மாணவர்களாகிய நாம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. செகண்ட் ஸ்லைட். அது கூட ஒரு 10 பேர் சொல்லுவோம். படிக்காம தீர்த்தவங்க 10 பேர் சொல்லிட்டீங்களே, 11 ஒரு ஆளை சொல்லுங்க. எவ்வளவு? படிக்காம ஜெயிச்சவங்க 10 பேர் நீங்க சொன்னீங்கன்னா, படிச்சு ஜெயிச்ச 10 லட்சம் பேர் நான் சொல்லுவேன். படிப்பு ரொம்ப முக்கியம். Don't take it in the wrong sense. உங்களை திசை திருப்புகிறார்கள். கல்விதான் நமக்கு முக்கியமானது. அறிவுதான் நட்பம் காக்கும் சரி. தமிழ்நாடு கூட இந்த ரவுண்டு கட்டாங்களே, இந்திய திணிக்கிறேங்கிறாங்களோ, நீங்க கூட சொல்லுறேங்கிறாங்களோ, டாப் குடிக்கிறாங்களோ, ரைட்ல கொடுக்குறாங்களோ, நம்ம பசங்க லெஃப்ட் இண்டிகேட்டர் ரைட் ஃபர்ஸ்ட் படிக்காம ஜெயிச்சவங்க ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வைக்கிற ஆள் காமராஜர் தானே. ஏன் படிக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கெல்லாம் ஆசைப்பட்டார். படிக்காத என்னாலே ஒரு சரி முடியல, என் பிள்ளைகள்லாம் படிச்சா என்னெல்லாம் செய்வாங்க ஒரு கண்ட கனவுதான் இன்னைக்கு முன்னால் உட்கார்ந்து. Next. So this is importance of education. ஸோ இது என்னன்னு தெரியும்ல, ஒரு ஊனமுற்ற ஆஃபீஸர், ஹி இஸ் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர். இவர் நடக்க முடியாமல் ஐஏஎஸ்ஸாக இருக்காரு. நடக்க முடிஞ்ச போலீஸ் ஆஃபீஸர் சல்யூட் அடிக்கிறாரு. எதனால்? அவர் ஐஏஎஸ்ன்றதுனால. அப்போ நம்மளுக்கு படிப்பு எவ்வளோ முக்கியன்றது புரிஞ்சுக்கோங்க. ரைட்டு? கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. அதாவது நம்மளுக்கு வருமானமே இல்லைனாலும் பிச்சை எடுத்தாவது படிக்கணும். ரைட்? ஸோ இதை சொல்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் எஜுகேஷன் முடிச்சிட்டிங்க. இனிமேல் நீங்கள் போகிற எஜுகேஷன் இப்படி இருக்கணும். நாளைக்கு நீங்கள் ரோட்டில் நடந்து போத்தீங்கன்னா 10 பேர் சல்யூட் அடிக்கிற மாதிரி இருங்க. ரைட்? அண்ட் ஐ எம் ஃபைனலைசிங் த செஷன் பை டெல்லிங் ஒன் வேர்ட். நம்ம ஸ்கூலில் 10வது மட்டும் கஷ்டப்பட்டு படிச்சிருங்க, 12வது ஈஸியாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக ஈஸியாக இல்லை. 12வது டீச்சர்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க? 12வது மட்டும் படிச்சிருப்பா, காலேஜில் ஜாலியாக இருக்கலான்னு. 100% நீங்கள் படத்தில் பார்க்குற காலேஜ் என்விரான்மெண்ட் ரியாலிட்டியில் இருக்காது. நீங்கள் பார்க்குற ஸ்கூல் மாதிரி 3 ஸ்கூல் இருக்கும். ரைட்?
ஸோ நீங்கள் மேலே போக போக உங்களோட ப்ரெஷரும் கவனமும் அதிகமாகிட்டு தான் போகுமே தவிர உங்கள் ஸ்கூல் டீச்சர் சொல்கிற மாதிரி குறையாகுது. ஜாலியாக போகலாம் ஜாலியாக வரலாம் அப்படின்றதெல்லாம் இருக்காது. அப்படி இருந்தீங்கன்னா அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் நடந்து வரும்போது நம்ம தூரமாக ரோட்டில் கை கட்டி நிற்கிற ஒரு மனிதராக தான் இருப்போமே தவிர சல்யூட் அடிக்கிற மாதிரி கூட இருக்க மாட்டோம். ரைட்? அதனால் படிப்பு எவ்வளோ முக்கியன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நேரத்தை வீணாக்கவே ஆக்காதீங்க. ரைட்? அப்துல் கலாம்லாம் எங்கேயோ பிறந்து இந்த கல்லூரியில் படித்து இந்த நாட்டுக்கு என்ன ஆயிட்டார்? பிரதம மந்திரி ஆயிட்டாரா? ஜனாதிபதி ஆயிட்டாரா? ஜனாதிபதி ஆயிட்டாரு. அவரும் நம்மள மாதிரி சாப்பாட்டுக்கே வழி இல்லாத குடும்பத்தில் பிறந்தவங்க தான். அவரே ஆகும்போது நீங்களாம் ஆக முடியாதா? ஆக முடியும்ல. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? இன்னும் 5 வருஷத்துக்கு என்னதான் பிரதானமாக இருக்கணும்? படிப்பே பிரதானமாக இருக்கணும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் லைன்.